அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளைக்கு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையோட தசமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய நாள். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு உரிய நாள். பொதுவாகவே பார்வதி வடிவங்களில் ஒன்று தான் துர்க்கை அம்மன். துர்க்கை அம்பிகையை நாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய்களும் தீரும். அம்பிகை வடிவங்களில் துர்க்கை அம்மனுக்கு தனி சிறப்பு இருக்குது. வழிபாட்டு முறைகளும் நம்மளுக்கு இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் தங்களின் மாங்கல்யம் பலம் பெருக வேண்டும் என்பதற்காக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வாங்க. துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா மிகவும் நல்லது. துர்க்கை என்றால் துக்கமெல்லாம் போக்குபவள் என்று அர்த்தமாம். சிவ ஆலயங்கள் மற்றும் அம்மன் கோவில்களில் இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு சிவதுர்க்கை என்று பெயர் உண்டு. பெருமாள் கோவிலில் உள்ள துர்க்கைக்கு விஷ்ணு துர்க்கை என்றும் போற்றுகின்றோம். துர்க்கை அம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். வாரத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நாளாக இருக்குது. ஆனால் நவக்கிரகங்களில் ஒன்றான ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியாக எந்த நாளும் கிடையாதுங்க. தினமும் 1.5 மணி நேரம் வருது இல்லைங்களா ராகு காலமாக. அடுத்த 1.5 மணி நேரம் கேதுவிற்குரிய யமகண்ட நேரமாக சொல்கின்றோம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு அதிதேவதையாக இருக்கும். அதுபோல ராகுவிற்குரிய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். செவ்வாய் கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் மிகவும் சிறந்ததுங்க. ஆனால் அன்னையை முறையாக வழிபட்டால்தான் அன்னையின் பரிபூரண அருளும் முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை 2ஆக நறுக்கி சாறை பிழிந்து விட்டு தோல் பகுதியை நீங்கள் விளக்காக நீங்கள் மாற்ற வேண்டும். அதில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்தவர்கள் ஏற்றிய விளக்கை நீங்கள் எக்காரணம் கொண்டு தீபம் ஏற்றக்கூடாது. ஒற்றைப்படை தீபம் ஏற்றக்கூடாதுங்க. துர்க்கை அம்மனுக்கு எப்பொழுதும் ஜோடி தீபம்தான், இரட்டைப்படியாகத்தான் மற்றும் தான் தீபம் ஏற்றணும். இதை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் மற்றும் மல்லிகை பூ போன்ற மலர்களில் மட்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தொந்தரவுகள் உங்களிடம் இருக்கோ அனைத்து விதமான பிரச்சனைகளை நீங்கள் அம்மனுக்கு முன்னாடி நீங்கள் பரிபூரணமாக சொல்லி வருந்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அம்மன் உங்களுக்கு நல்ல ஆசியை வழங்குவார். கோயிலில் நீங்கள் தீபமெல்லாம் ஏற்றிட்டு நேராக வீட்டுக்கு வருவீங்க இல்லையா? வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் கைகால்களை கழுவக்கூடாது. அப்படியே பூஜை அறைக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். குறைந்தது நீங்கள் 1 மணி நேரமாவது அந்த தீபத்தை நீங்கள் எரிய விடணும். சரி, துர்க்கை அம்மனை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் திருமண தடை அகலும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நீங்கும், வறுமை நீங்கும், செல்வ செழிப்பும் உண்டாகும். ராகு தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடை, நோய், அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும், யம பயமும் நீங்கும். சரி, செவ்வாய்க்கிழமை எந்த நேரம் ராகு காலம் எப்போ நம்ம வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 3 to 4:30 மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை நீங்கும், பலவிதமான துன்பங்கள் அகலும், நோய் நொடிகள் பிரச்சனை எல்லாம் தீரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றலாம். கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும், பொருளாதார பிரச்சனையும் அகலும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றணும். இந்த மாதிரி விளக்கேற்றும் போது நோய்கள், கண் திருஷ்டி அனைத்தும் நீங்குங்க. இந்த மாதிரி வாரம் உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமோ இருக்கோ, ஒன்று செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, எந்த நாள் உங்களுக்கு சௌகரியமான நாளாக இருக்கிறதோ அன்னைக்கு நீங்கள் அம்பிகையை முறையாக வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அகலும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.